எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், பைபிளில் இருக்குதான்னு தெரியாது. என்ன அப்படின்னா, கடவுள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்கு 2 ஏஞ்சலை படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உண்மையிலே 2 ஏஞ்சல் ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்கிறதுக்கு கடவுள் படைத்தாரா அப்படின்னா, பாதுகாக்கிறதுக்கு படைச்சாருன்றதை விட பார்த்துக்க, கண்காணிக்க படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, அதாவது கடைசி நேரத்தில் உன் வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும், உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி பல விளக்கங்கள் அதுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஆழமான விஷயங்கள். ஏன்னா உதாரணத்துக்கு பைபிளில் கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படிங்கிறது அதுக்கும் பல விளக்கம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா, இப்போ அந்த கடைசி நேரம் நடந்துட்டு இருக்கிறதுனால, இல்லாட்டினா நம்மளால் கணிக்க முடியாது அது என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்ட்டு. நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. உக்ரைன் போன்ற நாடுகளில் பெண்கள் நாட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு எதை வேண்டுமானாலும் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வெள்ளம், இயற்கை சீற்றங்கள் இங்கெல்லாம் மாட்டிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ பொருத்தி பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுக்கு 2 ஏஞ்சல்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க கடவுள் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் யாருக்குமே எந்த கெடுதலுமே நடக்கக்கூடாது இல்லையா? சுற்றி நிறைய ஆக்சிடெண்ட், கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட உங்களை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல ஏஞ்சல் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். ஏஞ்சல்ன்றது 2 விஷயத்தை குறிக்குது. ஒன்று கிறிஸ்தவ மதத்தில் அந்த ஒளி உடலோட ரெக்கையோட ஒன்று வரும் இல்லையா, அதை ஏஞ்சல்னு சொல்லுவோம். இன்னொன்று இந்துக்கள் வழிபடுறாங்க இல்லையா, தேவதைகள், டெய்டிஸ்னு சொல்கிறோமே, அவர்களையும் கூட ஏஞ்சல் சொல்லலாம். உண்மையிலே ஏஞ்சல் அப்படிங்கிறது மேலேருந்து பறந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பறந்து வருது அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்தூல உடல் இருக்காது இல்லையா, சூக்ஷ்ம உடலோட, ஒளி உடலோடு இருக்கிறத தான் ஏஞ்சல்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒளி உடலோடு வந்தாலும் அதில் ஆத்மா இருக்கும், அதாவது உயிர் இருக்கும். அந்த ஆத்மா உலகம் அழியும் பொழுது பரிசுத்தமாக இருந்தால் அது ஏஞ்சலாக மாறும், பரிசுத்தம் இல்லைன்னா அது பேயாக மாறும். அதே ஆத்மா, இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே எந்த அழுக்கும், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லைன்னா இந்த பூமியில் நான் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த 5 விகாரத்துக்காக தான் சுற்றிட்டு இருக்கிறது. இது எதுவுமே என்னை கொஞ்சம் கூட ஈர்க்கிறது இல்லைன்னா நான் டக்குன்னு மேலே போயிடுவேன். ஸோ இது பூமின்னு வச்சுக்கோங்க, இது ஆத்மாக்கள் இருக்கிற இடம், கடவுளும் இங்கே தான் இருக்கார். இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கும் ஒளி உலகம், சூக்ஷ்ம உலகம்னு சொல்லுவோம், அங்கே இருக்கும் அந்த ஏஞ்சல். ஸோ அங்கேருந்து இந்த பூமிக்கு அடிக்கடி வரும் ஒளி உடலில். ஆனால் இந்த ஏஞ்சல் எப்போவுமே ஏஞ்சலாக இருக்குமானா அந்த கடைசி நேரத்தில் தான் அதோடைய பார்ட்டு மெயினாக. ஸோ இப்போவே அது நடந்துட்டு தான் இருக்கும், ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் தான் இருக்கும். அடுத்தது இந்த கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமான பிறகு இந்த சொர்க்கத்தில் வாழற அந்த தேவதைகள் யாருன்னா வேறு யாரும் இல்லை, இதே ஏஞ்சல் தான் அங்கே போய் ஜென்மம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பறக்கிற ஏஞ்சலுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அது துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுப்பதற்கு, மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் ஏஞ்சல்கள். ஸோ அப்படி 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு படைச்சிருக்கிறாரா அப்படின்னா, ஏஞ்சல்கள் உருவாகிறதே கடைசியில் தான். ஸோ எப்பவும் அது உண்மையாக இருக்காது, கடைசி நேரத்தில் உண்மையாக இருக்கும். 2 இல்லை, எல்லாருடைய வேலையுமே மற்றவர்களை காப்பாற்றுறதுன்னு சொல்ல முடியாது, உடல் ரீதியாக காப்பாற்றுறது கிடையாது, பட் ஆத்மாவை காப்பாற்றுறது, இங்கேருந்து அழிச்சிட்டு போகிறதுக்கு, மேலே கடவுள்கிட்ட அழிச்சிட்டு போகிறதுக்கு அதை தயார்படுத்துகிற வேலை. இறுதியில் ஈம காரியம் செய்வாங்க இல்லையா,
பிணத்துக்கு. அந்த மாதிரி ஆத்மா உடலை விட்டு வரும்போது அந்த அதிர்ச்சியில் இருக்கு இல்லையா, அதை வந்து சாந்தப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி மேலே அழைச்சிட்டு போகிற வேலையை நிறைய ஏஞ்சல்கள் பண்ணும். ஆனால் இது வந்து பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு பொருந்தும். ஆனால் கண்காணிக்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஏஞ்சல் பண்ணாது. மாறாக ஏஞ்சலாக தகுதியற்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மேலே போகிறதுக்கு தகுதியற்றவர்கள், அவங்க யாராக சுற்றுவாங்க? பேயாக சுற்றுவாங்க. அவங்க தான் உங்களை கண்காணிப்பவர்களாக இருப்பாங்க. நான் 2 சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள், உண்மை சம்பவம். அப்படியே நமக்கு ஷாக்காக இருக்கும், நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. குறிப்பாக ஒரு சம்பவத்தை புரிஞ்சிக்க முடியாது, இன்னொரு சம்பவம் புரிஞ்சிக்க முடியும். அதை நான் சொல்கிறேன். ஒரு சகோதரி உடலில் ஒரு ஆத்மா, அதாவது பேய், இறந்தவர் உள்ள பிரவேசிச்சிட்டார். இப்போ இந்த சகோதரிக்கு வந்து அது தெரியுது, பல காரணங்களை சம்மந்தமே இல்லாததெல்லாம் எழுதுகிறாங்க. இவங்க கையால் எழுதுது, நான் எழுதுறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என் கற்பனைக்கு எட்டாததெல்லாம் அது எழுதிட்டு இருக்குதுன்ட்டு படித்து காட்டினாங்க. ஸோ அது எழுதுறது மட்டும் இல்லை, அது நினைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது, இவங்கக்கிட்ட பேசுதுன்றாங்க. இப்படி பண்ண அப்படி பண்ண, இந்த இடத்துக்கு போ. குறிப்பாக ஒரு சில பெண்களை நோக்கி போகிறதுக்கு உள்ளே ட்ரை பண்ணுது அது, இந்த உடம்பை நகர்த்துறதுக்கு. அதுமாரி பெண்களை இச்சையாக பார்க்க சொல்லுது. இது எல்லாமே இவங்க பெண்ணாகவே இருக்கிறதுனால இவங்களால உணர முடியுது, ஒரு ஆத்மா பண்ணுது, இது நம்ம குணம் இல்லையே அப்படின்ட்டு. இப்போ அந்த ஆத்மா உடலே இல்லாட்டினா கூட அது வெளியில் வந்து என்ன நினைக்கும், ஒரு ஆத்மா அப்படின்னா நமக்கு தான் உடம்பே இல்லையே, எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படி தான் நினைக்கும் இல்லையா. ஆனால் யார் உடம்புல பூந்துக்குச்சோ அவங்களுக்கு தெரியும் அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ட்டு. ஒரு சிலது வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அன்கான்ஷியஸ் ஆகும், அது ஒரு சில நேரங்களில் மட்டும், எப்பொழுதும் கிடையாது. மற்ற நேரம் வந்து தெரியும், இன்னொரு ஆத்மாவுக்கும் தெரியும் உள்ளே இருக்குதுன்னு தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது, கம்கமாகவே இருக்கும், வரும்போது ஆக்ரோஷமாக வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்ரோஷமாக வரும்போது ஃபுல் கண்ட்ரோல் அந்த உடம்புக்கு வரும்போது அந்த ஆத்மா மயக்க நிலைக்கு போகிறதுனால அதுக்கு தெரியாது உள்ளே இருக்கிறது. பட் இந்த மாதிரி விஷயங்கள், நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது. திடீர்னு தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம், தற்கொலை பண்ணிக்கலாம், வா செத்து போயிடலாம், இந்த மாதிரி எண்ணம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு சம்பவம். இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, பேய் குறிப்பாக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கெல்லாம் வந்து இன்னொருத்தர் உடம்புல பூந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, வா குதிச்சிடு செத்துடு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது தானே அது பண்ணும். ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, அது ஒரு கஷ்டம்னு வந்திருக்கும், என்னடா அது இங்கே அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது, வா குதின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் இவங்களுக்கு தற்கொலை பண்ணணுன்ற முயற்சியே பண்ணுவாங்க பல தடவை. சரி, இது வந்து எல்லோரும் கேள்விப்பட்டது. இன்னொரு விஷயம் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஒரு சகோதரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆஃபீஸில். இப்போ திடீர்னு அவங்களுக்கு குளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. குளிக்கும்போது உடம்புல தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்படி ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தோட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. குளிச்சுட்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நைட்டு போய் தூங்குறாங்க. தூங்கும்போது காலைல ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது. பாத்ரூம் போயிட்டு தண்ணி யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணுறது, இது எல்லாமே. அப்புறம் குளிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஆன்மீகத்தை சார்ந்தவர். ஸோ குளிக்கிறாங்க. இந்த சகோதரி படுத்துட்டு தான் இருக்கிறாங்க, குளிக்கிற மாதிரி இவங்களுக்கு அனுபவம் ஆகுது. இப்படியே வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுற எல்லாமே இவங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்குது. இது ஆச்சரியமாக இருக்குல்ல. உள்ள ஒரு ஆத்மா இருந்து பண்ணுறது அது வேறு விஷயம். இங்கே எங்கேயோ ஏதோ நடக்குது, ஆனால் அது எனக்கு அனுபவம் ஆகுது ஃபுல்லாகவே. இப்படியே அவங்க சில மாதம் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் வந்து சொல்கிறாரு, அந்த சகோதரிக்கிட்ட சொல்லுங்கள், அவங்களுக்கு அனுபவம் ஆகுறதெல்லாம் உண்மையில் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சகோதரிக்கு எப்படி ஆயிடுச்சு, அந்த பிரதருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க நினைக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த சகோதரிக்கும் இவங்க நினைக்கிறதெல்லாம் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சகோதரர் சொல்கிறார், இங்கே போ, இங்கே நிற்காத பாரு, அங்கே நிற்கிறாங்க பாரு, நீ என்னாண்டவா, இவ்வளோ கைடன்ஸ் பக்கத்திலே இருந்து ஒருத்தர் கைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தெளிவாக அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது நம்மளுடைய எண்ணம் மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம எண்ணம் இல்லைன்னு தெரியும், இன்னொருத்தர் பேசிகிட்ருக்குறாங்கன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் இது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக இந்த மாதிரி கேஸ் தான் இருக்கும். ஆனால் நிஜத்தில் நடக்கிறது வேறு ஒரு விஷயம். சயின்ஸ்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இது சூக்ஷ்மமான விஷயம். அதனால் அவங்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க. அந்த மாத்திரை நிறுத்தினா டமால்னு மறுபடியும் எழுச்சிக்கும். சாகிற வரைக்கும் அப்போ மாத்திரை போட்டுட்ருக்கணும். இல்லை அந்த ஆத்மாவுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, இறக்குற வரைக்கும் போட்டுட்ருக்கணும். சரி, இப்போ அந்த பிரதருக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கும் இவங்க நினைக்கிறது எல்லாமே தெரியுது, கூடவே இவங்க பார்க்குறதும் தெரியுது. இது வந்து நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் இல்லையா. ஆத்மா உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் இந்த கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், கை கால் மூலமாக காரியத்தை செய்யும். ஆத்மா போயிடுச்சுன்னா இது ஒரு ஜடம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா வரவே இல்லை, அது அந்த உடம்புல அவருடைய உடம்புல தான் இருக்குது. ஆனால் இவங்க கண் வழியாக பார்க்குறது எல்லாம் அவருக்கு தெரியுது. இது எப்படி தலைகீழ நின்று யோசித்தாலும் இதை வந்து எப்படி நடக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆக்சுவலாக அதை வைத்து தான் இந்த சகோதரிக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவர் சொன்னார். ஏன்னா இந்த சகோதரி வந்து பேங்க்கில் போய் கையெழுத்து போடும்போது அவங்க பேர் போடுவாங்க இல்லையா, இப்போ பார்க்கும்போது ஆஹா இவங்களா நம்ம இயக்கத்துக்கு வரவங்களாச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரிகிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சகோதரி போய் ஏன் பண்ணீங்க கேட்கும்போது அவன் முதல்ல அவங்கள போக சொல்லுன்ட்டு இவருக்கும் ஒரு குற்றமனப்பன்மை இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த சகோதரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சம்பவத்தில் சொன்ன சகோதரி வந்து உள்ளே வந்திருக்கிற ஆணாத்மா ரொம்ப மோசமான பெண்களை எல்லாம் மோசமாக பார்க்குது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இத்தனைக்கும் அவங்களும் ஒரு ஆன்மீக அமைப்பில் தான் இருக்கிறாங்க, உள்ளே வந்ததும் ஒரு ஆன்மீக அமைப்பில் உள்ள ஆத்மா தான். ஆனால் அரைக்குறையாக இருந்துருக்குது, இறந்துருச்சு, எப்படி இறந்துருச்சு தெரியல. இந்த சகோதரி சொல்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது பிரதர், அந்த பிரதர் மேலே ஒரு சின்ன குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சின்ன தப்பான எண்ணம் கூட அவருக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க நினைக்கிறது எல்லாமே கூட அவருக்கும் தெரியும். இப்போ இதை மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை கண்காணிக்க 2 பேர் அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறது தான் தெரியுது. ஸோ அப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே நினைக்கிறது உட்பட இல்லையா. ஒரு காரியம் செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் அது வேறு விஷயம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு காரியம் செய்தாலும் மனம் வேறு மாதிரி நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தெரியும், வேறு ஆத்மாவுக்கு. ஸோ இது உலகழிவின் பொழுது, ஏன்னா இது வந்து முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம், இந்த 5,000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடத்தில் தான் இறைவன் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஞானம். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அங்கரமே இருக்காது. காரணம் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க, உடல் உணர்வுக்கே வரமாட்டாங்க. உடலில் நான் இருக்கிறேன் அவ்வளோதான். இப்போ ஆத்மா நானுன்ற உணர்வில் இருக்கும்போதே சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். இப்படி 2500 வருடம் இருந்ததுனால தான் எந்த பாவமும் நடக்காது. அடுத்த 2500 வருடம் ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வரும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகி நிறைய பாவம் செய்கிறோம். அதன் விளைவாக தான் இன்றைக்கி சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இயற்கை சீற்றம், கடன் தொல்லை, பலவிதமான நோய்கள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நாம் அனுபவிச்சுட்ருக்கிறோம். ஆனால் மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது, அங்கே எந்த துக்கமும் இருக்காது. அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் சொர்க்கத்தில் எப்படி காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கன்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்போ ஆகணும். அதுக்கு மீண்டும் ஆத்மான்ற உணர்வுக்கு வரணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த சக்தி இப்போ நமக்கு இல்லை. அந்த சக்தி வருவதற்குத்தான் சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்ம ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக இருக்குது. ஸோ
உடல் இருப்பதையே மறந்து சிவனை மட்டும் நினைக்கணும். மற்றவரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். இது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. முரளின்ற பேரில் யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறார். ஆனால் இந்த ஞானம் பெற்ற பிறகு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்களா அப்படிங்கிறதை இந்த ஸ்கூல்லலாம் சில சமயம் டெஸ்ட்டு வச்சுட்டு ஸ்மார்ட்டான டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வேறு கரெக்ஷன் பண்ணிட்டு கடுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னுவாங்க பேப்பரை. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஆன்சரை படிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மார்க்கு போடணும். அந்த மாதிரி இங்கே ஒன்று ஆத்மாவே உள்ளே போகுது, அல்லது போகாமலே அந்த ஆத்மாவுடைய எண்ணத்தை இந்த ஆத்மாவும், இந்த ஆத்மாவுடைய எண்ணத்தை அந்த ஆத்மாவும் எப்படியோ உணரக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறார். இது உங்களுக்கு பக்காவாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா எவ்வளோ பெரிய தண்டனை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு உள்ளே இருக்கிறது தெரியும். இன்னொருத்தர் என்னை 24 மணி நேரமும் கவனிச்சிட்டு இருக்கிறாருனாலே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, நிறைய தப்பு பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸ்தூலமாக பண்ண மாட்டீங்க, சூக்ஷ்மமாகவும் நான் நினைக்கிறது தெரியுதுன்னா அதையும் யோசிப்பீங்க இல்லையா? ஸோ அதற்காக இது நடக்குது. அதே நேரத்தில் அதையும் மீறி நீங்கள் தப்பு செய்யும் பொழுது தேவையான நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆத்மா உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் நமக்கு எதிராக அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடாத இடத்துல சொன்னால் அது துரோகின்னு சொல்கிறோம் இல்லையா? இது நம்ம உடம்புலே இருந்துச்சு இல்லையா? அதுக்கு உடம்பே கொடுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு எதிராக சொல்லும் பொழுது வெக்கி தலை குனிவும். இன்னொன்று அது ஒரு பெரிய துரோகமாக அனுபவமாகும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. இது இல்லாமல் நீங்கள் செய்த பாவத்திற்கேற்ப சொர்க்கத்தில் உங்களுடைய பதவி குறையும். ஸோ அதற்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிந்து இந்த 2 விஷயங்கள் நடக்கிறத அதிகமாக கேள்விப்படுறேன். இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அவசியம் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மகாபாரதத்தில் அந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடைசியில் நடக்கிற யுத்தத்தில் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். துரியோதனன் சாக மாட்டான். ஏன்னா அவனுடைய உடம்பை தான் வஜ்ரம் மாதிரி மாற்றிட்டான், அவங்க அம்மா ஒரு வரம் கொடுக்கறதுனால. அந்த நிர்வாணமாக வர சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க உலகத்தையே பார்க்கல இல்லையா? ஸோ அதனால் என் கண் பார்வைப்படுற இடம் அழியவே அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா முன்னாடி எப்படி நிர்வாணமாக போடுறது அப்படின்னு கிருஷ்ணர் வேறு கிண்டல் பண்ணுவார். ஸோ அதனால் அவன் இடுப்பில் ஒரு வாழை இலையை வச்சு மறைச்சிட்டு போவான். ஸோ அந்த மறைச்ச இடத்தை தவிர மற்ற இடமெல்லாம் வஜ்ரம் ஆகிடும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணர் பீமான்னு கூப்பிட்டு அந்த தொடையை தட்டி தட்டி காட்டுவார், இவருடைய தொடையை. அப்போ அவனா புரிஞ்சுக்கணும் இல்லை, எங்கெங்கேயோ அடித்து சாகலை, அப்போ அங்கே தான் வீக்னஸ், நீ அங்கே அடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடித்து தான் சாவடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தை இஷாரா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இஷாரானா சிக்னல், சைகை. இப்போ கடவுள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். காமத்தை விடுங்க, கோபத்தை விடுங்க, மாமிசம் சாப்பிட்றத விடுங்க, அவ்வளோதான் சொல்கிறார். ஏன்னுலாம் சொல்ல, கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். பேசுகிறது கடவுள் நிச்சய புத்தி இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுலேயும் காமத்தை எல்லாம் விடுறது. ஸோ இப்போ பார்க்குறோம், சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு சேர்த்தாங்க, அடுத்தது மீன் சாப்பிட்டு சேர்த்தாங்க, அடுத்தது மட்டன் அவங்க வீட்டில் சமைச்ச குழம்பு சாப்பிட்டே சேர்த்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்லாம் கடவுள் சொல்லலை, சாப்பிடாதீங்கன்ட்டார், அவ்வளோதான். அப்போ இதே தான் நாமளும் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் மற்றவங்க அதில் தான் சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. கடவுள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க கேட்பாங்கல்ல, ஏன் நீ அப்போ நமக்கு என்ன சொன்னாரோ அதை நாம் மற்றவர்களுக்கும் சொல்கிறோம் சாப்பிடாதீங்கன்னு, அவ்வளோதான். ஏன்னா நமக்கும் தெரியாது என்னன்னு. அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், ஓ இதுக்காக தான் சொன்னாரா. அதேமாதிரி காமத்தை விட சொல்கிறார்.
ஸோ காமத்தினால எவ்வளோ கற்பழிப்பு அது இதுன்னு இத்தனை கேமரா சிசிடிவிலாம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு தான் கற்பழிக்கிறாங்க. அப்போ காமம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சு மனுஷனுக்கு. அங்கங்கே நடக்குதுன்ட்டு அவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா எல்லாரும் அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும் கடைசியில். ஸோ அந்த மாதிரி கடவுள் இன்னொரு இஷாரா கொடுக்கறது என்ன அப்படின்னா, கடவுள் என்ன சொல்லுவார்னா, எப்போவுமே நீங்கள் தனியாக இருக்கிறதாக புரிஞ்சிக்காதீங்க. உலகன்ற நாடக மேடையில் நான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறேன், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் என்ன பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுடைய ஃபேவரட் ஹீரோ நான் அப்படின்ற உணர்வில் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கன்ற இல்லையா. அப்போ ஒரு பெரிய ஹீரோ நாடகத்திலையோ அல்லது சினிமாவிலையோ நடிக்கும்போது எல்லாருடைய பார்வையும் ஹீரோ மேலே தான் இருக்கும். இப்போ எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். அவர் பேரை கெடுக்கக்கூடிய மாதிரி ரோல் அவர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி கடவுள் சொல்ற, நீ தனியாகவே இருந்தாலும், தனியாக 4 செவத்துக்குள்ளே இருந்தால் கூட எந்த விதமான தவறான காரியத்தையும் எண்ணத்தினாலேயோ சொல்லுனாலேயோ செயல்னாலேயோ பண்ணாத, உலகமே உன்னை பார்த்துட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறார். இது வந்து ஒரு இஷாரா செய்கை நாம் இப்போ சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது கூடவே வந்து லட்சக்கணக்கில் இறக்குறாங்க. ஸோ இன்றைக்கே 9,000க்கு மேலே வந்து ரஷ்ய படை வந்து உக்ரைனை படை வீரர்களை கொன்று இருக்குது. ஸோ இப்படி தினம் தினம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இறக்குறாங்க. உக்ரைன், பாலஸ்தீன் எல்லாம் பார்க்குறோம். இது இல்லாமல் நிறைய நாடுகளில் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் தீவிரவாதத்தினால, விதவிதமான நோயினால், கொரோனா வந்தெல்லாம் எத்தனை பேர் இறந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக இப்போ மக்கள் பிறந்துட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இறப்பு விகிதம் அதிவேகத்தில் நடக்குது பிறப்பை விட. அப்போ அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கே போனாங்க? ஏன்னா உலகம் ஃபுல்லாக அழிந்த பிறகு தான் எல்லாம் மேலே போவாங்க. அது வரைக்கும் யாரும் போகலை. இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்று இன்னொருத்தர் சரீரத்துக்குள்ளே போயிருப்பாங்க, போகாமலும் வெளியில் இருக்க முடியும். இப்போ உயிரோடு இருக்கும்போது, அதாவது உடலோடு இருக்கும்போதுன்றது தான் கரெக்டு இல்லையா. நாம் உயிர், உடம்பு கிடையாது. உடம்பு நினச்சதுனால உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். நாம் உயிர், உடலோடு இருக்கிறோம். அப்போ இந்த உடலில் இருக்கிற வரைக்குமே உங்களுடைய குணம் பாருங்களா. நீங்கள் ஒரு ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தான் நீங்கள் சேருவீங்க. நீங்களே ஒரு பயங்கர மோசமான கேரக்டர்னால் அந்த மாதிரி நபர்களோடு தான் சேருவீங்க. இதே மாதிரி தான் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகும் அது அந்த மாதிரி இடத்தையே தேர்ந்தெடுக்கும். மோசமான ஆத்மா, மோசமான சம்பவங்கள் எங்கே நடக்குதோ அங்கே தான் இருக்கும். இப்போ எல்லாருமே காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ உடலை விட்டு உயிர் பிரிகிற போது, அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி யுத்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காம வெறி உச்சத்தில் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறது. ஏன்னா அது ஒரு 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 விரக்தியின் உச்சம் தான் இல்லையா. ஒரு உயிரை கொலை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அப்படி அந்த மாதிரி நேரத்தில் உடலை விட்டு உயிர் பிரியுது அப்படின்னா அது எவ்வளோ மோசமாக அந்த காமத்திலே மூழ்கினவங்களை சுற்றி தான் அது இருக்கும். அவங்களுக்குள்ளேயும் பிரவேசிக்கலாம் அல்லது அவங்கள சுற்றி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி காட்சி பிடிச்சிருக்குது, அது அங்கே நடக்குது, அது இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் காமம் சார்ந்த விஷயங்கள் எது பண்ணாலும் சரி, பார்க்குறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது செயலில் ஈடுபடுறதா இருக்கட்டும், எது பண்ணாலும் உங்களை அறியாமல் யாரோ உங்களை கவனிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். போய் கதவை சாத்துவீங்க, ஒழுங்காக சாத்தியிருக்குதான்னு 10 தடவை செக் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உண்மையிலே உங்களை சுற்றி ஆள் இருக்கும். ஒரு செகண்ட் தான் அந்த எண்ணம் தான் இல்லை. இந்த எண்ணம் வந்து பிடிச்சி இழுக்கும். உங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணம் வந்துச்சுன்னா அது அதில் மூழ்கி இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் ஓடி வந்துடும் உங்கள் கிட்ட. உங்கள் எண்ணம் அவங்கள பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அதுக்கு உடம்பு கிடையாது, ஒரு செகண்டில் வந்துடும். நினைக்கிற டைம் தான். நீங்கள் நினைக்கும் போது அதை கூப்பிட்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் வந்து அந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இல்லை, இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி அவருக்கு சமமாக பரிசுத்தமாயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அசுத்த ஆத்மாக்கள் எதுவுமே உங்ககிட்ட வரவே முடியாதுன்றார்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, உலக மேடைக்கு முன்னாடி நான் ஹீரோ பாட்டை நடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. உண்மையிலே உங்களை சுற்றி ஆத்மாக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன தான் காமத்தில் இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் சலிச்சு போய் மற்ற விஷயத்தை பார்க்கணுன்னு வரும் இல்லை. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கதை அடிக்கிறது, ஊரான் விட்டு கதை. இவன் எப்படி இருக்கான், இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கள பற்றி ஒரு தப்பான கிசு வருது அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கும் மனிதர்களுக்கு இயல்பாகவே. அங்கே என்ன நடக்குது, ஆமாம் அப்போ நமக்கு பிடிக்குமே, இப்போ என்ன நடக்குது, இந்த மாதிரிலாம். இதே மாதிரி இதுவுமே அதே மாதிரி சீரியல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ இங்கே குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், எந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்த சொல்லலாக இருந்தாலும் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்க பிரிவினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இறந்தால் அந்த தலைவரை சுற்றி செக் பண்ணுவாங்க. இவர் இவ்வளோ சொன்னார், நிஜமாலவே இவர் அப்படியே உத்தமமாக தான் இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுவார். சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றங்கள்லாம் சிக்கிறாங்கல்ல, சிக்கிறதுக்கு இந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த அசுத்த ஆத்மாக்கள் ஒரு முக்கியமான காரணம். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுதான் இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கும். ஒருத்தருக்குள்ளே ஒரு பயங்கரமான கோபத்தை. இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் நிறையா இந்த போலீஸ் சாமியார்லாம் அப்படி மாட்டுறாங்க இல்லையா. ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட ரிலேஷன் இருக்கும்போது கேமராலாம் வச்சாங்க இல்லையா. அப்போ அது அந்த பொண்ணுடைய கோபம் மட்டும் கிடையாது, மற்ற ஆத்மாக்கள் இல்லையா, அவரை ஃபாலோ பண்ண ஆத்மாக்களுக்குள்ள கோபம் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த எண்ணத்தை உருவாக்க அந்த பொண்ணுடைய எண்ணம் மாதிரியே அதுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் அது போய் அந்த நேரம் வந்து அது இப்போ உடம்பே இல்லாத ஆத்மா எதை பற்றி நினைக்க போகுது, அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை, இதை ஏற்றி விட்டால் போதும். இதுதான் ஏற்றி விட்டோன்னா அதுக்கு தெரியவும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து இப்படி மாட்டினா நாளைக்கு என்ன ஆகும், ஏன்னா அது மாதிரி பண்ணி கடைசியில் அந்த சாமியார் மட்டும் இல்லை, அதை மாட்டி விட்ட சகோதரர்களுடைய வாழ்க்கையும் பெரிய கேள்விக்குறியாக தான் முடிஞ்சுது. எல்லாத்தையுமே இழந்துருவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து தூண்டும், மாட்டி விடுற வேலையும் இது பண்ணும் அதோடைய எண்ணத்தை வைத்து. அடுத்தது உடலுக்குள்ளேயே பூந்து கூட கற்பழிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். ஸோ இப்போ இந்த கொல்கத்தா லேடி டாக்டரை கொலை பண்ணது வந்து யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிறைய ஆத்மாக்கள் உள்ளே பூந்து ஒருத்தர் உடலுக்குள்ளேயே பூந்து கூட இந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த அரெஸ்ட் செய்யப்பட்டவர் அவர் ஜாமீனில் விட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மைன்னு தெரில. ஸோ அவரே காமத்திலேயே மூழ்கினவர், மோசமான ஆபாச படங்களாக பார்க்குறாரு, விபச்சார விடுதி ஒன்றா போய் சுற்றிட்டு வராரு, அன்னைக்கு ரோட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட வேறு தப்பாக நடந்திருக்கிறாரு. ஸோ அப்போ ஃபுல் பலகீனமாக இருக்கும்போது அவருக்குள்ளே நிறைய இது சம்மந்தப்பட்ட ஆத்மாக்கள் உள்ளே பூந்துக்கும். ஸோ அப்போ அதில் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து கூட இதெல்லாம் பண்ணோம். அது இல்லாமல் அந்த மாதிரி மோசமான படம் பார்க்குறது கூட உள்ளே இருக்கிற ஆத்மா பண்ணுற வேலையாக கூட இருக்கும். ஸோ அதை இவர் பார்க்க இவருக்கு அதில் ருசி வந்துடும். ஸோ உங்களை தப்பு செய்ய வைத்த அதே ஆத்மாக்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கடைசியில் ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள், இத்தனை பேர் நம்மளை சுற்றி பார்த்தாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்ம ஒளி உடலும் எல்லாருக்கும் தெரியாது. சில சமயம் சிலருக்கு தெரியும், அப்படி ஒரு வெள்ளை ஆவி மாதிரி போச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் எப்போவும் தெரியாது, அது எப்பயாச்சும் தெரியும். ஸோ அதுவும் எதன் ஆதாரத்தில் தெரியுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்குது. ஒரு சினிமா பாட்டு வருமே, எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்தது எடுத்துரைக்கும்ட்டு. அது உண்மையிலே நடந்துட்டு இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் நிறைய உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது தான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம துடிப்போம். இப்போவே ஒருத்தர் பழி வாங்குறதெல்லாம் பார்க்குறோம்ல, ஒரு மனித புத்தி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்ற. உடலை விட்டு வந்தாலும் அப்படியே தான் இருக்கும் புத்தி, ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, பிரெயினில் கிடையாது. அப்படி இருந்தால் அது எப்படி யோசிக்கும், செயல்படும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு கடவுள் செய்கையாக கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. அந்த சென்டருக்கு அவசியம் போங்க, நிறைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். மெயினாக நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, அந்த நினைவில் மட்டும் இருங்கள். ஏன்னா நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், பலரால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல அவர்கள் வெளிப்படுவார்கள்.
அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்போவுமே தனியாக இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பைபிளில் அந்தரங்கத்தில் செய்யும் தவறு வெளியரங்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தவறே செய்யலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்கான சக்தி இல்லை. அதற்குத்தான் சதா சிவபெருமான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே, அவரையே ஒளிப்புள்ளியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய சேவையில் முழு நேரத்தையும் செலவிடும் பொழுது வீண் எண்ணங்கள் வருவதற்கே உங்களுக்கு நேரம் இருக்குது. கூடவே இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பலம் அடைந்து பக்காவாகிடுவீங்க. ஸோ அப்படி உங்களை சுற்றி இருக்கிற ஆத்மாக்கள் அத்தனையும் இவர்கிட்ட எந்த தப்பும் கண்டே பிடிக்க முடியல, சுபமான விருப்பம் தான் எல்லார் மேலேயும் வச்சார், உங்கள் எதிரி மேலே கூட, அதெல்லாம் அதுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சொல்லும் பொழுது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். பலருடைய சர்டிஃபிகேட் வாங்கி தான் சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்த பதவியாக ஸ்ரீநாராயணன் பதவியை அடைய முடியும். அங்கே எல்லா பதவியுமே நீங்கள் இப்போ என்ன செயல்படுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ இங்கேயும் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. இது இல்லாமல் கடவுள் சொல்கிற சூக்ஷ்மலோகத்தில் நீங்கள் பண்ணுற அத்தனையும் ரெக்கார்ட் ஆகுது, நான் எப்போ நினைத்தாலும் பார்க்க முடியும். அங்கே உங்களுடைய மனதின் எண்ண ஓட்டம் உட்பட ரெக்கார்ட் ஆகுதுன்ற. ஸோ அதுவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய அமானுஷ அனுபவங்கள் உங்களில் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவசியம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் இருக்கும். ஸோ தொடர்பு கொள்ளலாம். இல்லை கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.